ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஹென்னா ஆர்ட். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி ஆர்டிஸ்ட் கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் மெஹந்தியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பெல்ட் டிசைன், பேசிக் பெல்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பெல்ட் டிசைனுமே வந்து திக் லைன், தின் லைன், ஹம்ப் இது யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணுவோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக்ஸை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் பேசிக்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கும். பார்க்காதவங்க பார்த்துட்டு அண்ட் தென் இதை பாருங்கள். அண்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும் நான் எப்படி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் வந்து பாதி தான் போட்டிருக்கேன். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஃபுல்லாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து செகண்ட் டிசைன் வந்து நான் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்து, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு திக் லைன் கொடுக்குறப்போ 2 தின் லைன் கொடுத்து அது நடுவில் வந்து ஷேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லைன் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து திக் லைன் போட்டுட்டேன், அடுத்து தின் லைன் போட்டு ஹம்ப்பு போட்டுக்கிறேன். அதே மாதிரி கீழேயுமே ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயுமே திக் லைன் கொடுத்து தின் லைன் கொடுத்து ஹம்ப்பு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நடுவில் லைன்ஸ் போட்டு நம்ம டாட் வைக்க போகிறோம். இந்த டாட்டுமே நிறைய பேர் வரிசையாக ஒரே மாதிரி வைப்பாங்க. இது எப்படி வைக்கணும்னா, ஃபஸ்ட்டு டாட் போட்டிருக்கோம்னா அதுக்கு கொஞ்சம் கீழே தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டாட்டை வைக்கணும். இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த டாட்டுக்கு கீழே நெக்ஸ்ட்டு டாட்டை வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப தான் இந்த டிசைன் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு நேரே நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த டாட்டுக்கு நேரையே அடுத்த டாட்டையும் கொடுத்துருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ தேர்டு டிசைன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு திக் லைன் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கு கீழே வந்து ஒரு தின் லைனு. நான் வந்து பாதியாக தான் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஃபுல்லாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் நல்லா ஆகும். ஸோ இப்போ ஹம்ப்பு கொடுத்துட்டு, இப்போ டாட்டுமே நான் ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சு ஒரு லைன் கொடுத்து அடுத்த டாட்டு இந்த மாதிரி போடுறப்ப இது ஒரு பெல்ட்டு. இப்போ இதுக்கு கீழே வந்து ஒரு யூ ஷேப் மாதிரி கொடுத்து தென் அதை வந்து ஃபில் பண்ணி அதை ஒரு டிசைன்ஸாக மேக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன் வந்து ஒரு திக் லைன் கொடுத்துக்கிறேன், ஒரு தின் லைன் கொடுத்துக்கிறேன், அதுக்கு கீழே ஒரு ஹம்ப் கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம டீ ஷேப் மேக் பண்ணி டிசைன்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் போடும்போது ஈஸியாக இருக்கும். டீயவே நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் மாற்றி போடுறது, அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து அதே மாதிரி ஒரு திக் லைன், தின் லைன், ஹம்ப்பு கொடுத்து இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனுமே வந்து இதே மாதிரி தான் திக் லைன், தின் லைன், ஹம்பெல்லாம் கொடுத்துட்டு நம்ம டீ போட்டோம் இல்லையா, அந்த டீக்கு பதிலாக நடுவில் வந்து எல் ஷேப் வந்து கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஃபஸ்ட்டு திக் லைன், தின் லைன், ஹம்ப்பு கொடுத்துட்டு இப்போ நடுவில் வந்து ஒரு வேவி லைன் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம லீஃப் பேட்டர்ன் போட போகிறோம். அந்த லீஃப் வந்து நான் பேசிக்ஸ்லேயே உங்களுக்கு எப்படி ஈஸியாக போடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போது இதுக்கு கீழே வந்து நம்ம யூ ஷேப் கொடுத்து அதை ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஃபில் பண்ணுறது வந்து சொரன்னு கலர் பண்ணாமல் உள்ளர வந்து உங்கள் தம் ஃபிங்கர் வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த இதை ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஸ்டெயின் பிக் வந்தாலுமே அதுவுமே நீட்டாக இருக்கும். இப்போது 7th டிசைன் பார்க்கலாம். இதுவுமே நம்ம மேலே போட்ட அதே டிசைன் தான். நடுவில் நம்ம லீஃப் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து நம்ம டாட் வச்சுக்கலாம்.
அண்ட் 8th டிசைனுமே ரொம்பவே ஈஸி தான். நான் போடுறத நல்லா பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து போடுங்க. ஃபஸ்ட்டு திக் லைன் தின் லைன் ஹம்ப் கொடுத்துட்டு கீழேயும் அதே மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு இப்போது வந்து நம்ம டீ ஷேப் அந்த மாதிரிலாம் போட்டோம்ல எல் ஷேப்பு, அதே மாதிரி இங்கே வந்து ஹம்பே வந்து நம்ம யூஸ் பண்ணி போட போகிறோம். அதாவது மேலே ஒரு ஹம்ப் அப்படியே கீழே ஒரு ஹம்ப்பு கொஞ்சம் வந்து உள்ளர போன மாதிரி வந்து போடணும். இப்போ இதை சுற்றி வந்து அந்த கேப் தெரியாமல் ஃபில்லிங் பண்ணிவிட்டு இந்த டிசைன் கீழே வந்து திக் லைன் தின் லைன் ஹம்ப் கொடுத்துக்கலாம். அண்ட் 9th டிசைன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு திக் லைன் கொடுத்தாச்சு, அண்ட் தின் லைன் கொடுத்தாச்சு, அது கூட ஹம்ப்பும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பேசிக் எலமெண்ட்ஸில் வந்து இன்வர்ஸ் வைன்ஸுன்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் பார்த்துட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த இன்வர்ஸ் வைன்ஸையே நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் ஹார்ட் ஷேப்பில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ அதை ஃபில் பண்ணி இப்போ இந்த டிசைனையுமே வந்து கீழே திக் லைன் தின் லைன் ஹம்ப்பு போட்டு முடிச்சிடலாம். அண்ட் கடைசியாக 10th டிசைன் வந்து நம்ம பேசிக்ஸில் போட்ட லீஃப் டிசைன் போட்டு இந்த டிசைனையும் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து நம்ம பேசிக்ஸில் பார்த்த எல்லா எலமெண்ட்ஸும் யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ரைடல் டிசைன்ஸே வந்து ஃபார்ம் பண்ணுவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேசிக்ஸ் எலமெண்ட்ஸ் தான் வந்து ப்ரைடல் டிசைனில் 70% இருக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து 30% இருக்கும். ஸோ நம்ம பேசிக்ஸை தான் ஃபஸ்ட்டு ஒழுங்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும். பேசிக்ஸ் கற்றுக்கிட்டாலே நமக்கு வந்து மற்ற எல்லா டிசைனுமே ஈஸியாக வந்துடும். ஸோ இன்றைக்கான கிளாஸ் அவ்வளோதான். இன்னும் மெஹந்தி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.